ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு முக்கியமான இந்த வருஷத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருச்சு. என்ன அப்படின்னா எஸ்பிஐ ஜிஏ நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் எஸ்பிஐ கிளர்க், ஓகேவா, எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா குரூப்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் போகிறேன், நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நிறையா யூடியூப் சேனலில் 13,000 வேகன்சி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நானும் பார்த்தேன் நிறைய வீடியோஸ். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 330 ப்ளஸ் தான். ஸோ பாண்டிச்சேரியா இருக்கீங்க அப்படின்னா வெறும் 4, அது கரெக்டாக தெரில, 3 or 4 நான் கரெக்டாக மறந்துட்டேன். ஸோ 3 or 4 பாண்டிச்சேரிக்கு அவ்வளோதான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1500 ப்ளஸ் பிரான்ச்சஸ் எஸ்பிஐயில் மட்டுமே இருக்குது. ஆனால் வேகன்சி பார்த்தா வெறும் 330 தான். இது எதனால் இருக்கும், என்ன ரீசன்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு வேகன்சி அப்படின்றது ரொம்ப கம்மியாக வந்திருக்கு? இதே வந்து வட மாநிலங்கள் நார்த் சைடு பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ், குஜராத், இந்த மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் வந்திருக்கு. அரௌண்ட் 1400 1300 அந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் வந்திருக்கு. பட் எதனால நம்ம சவுத் சைடு, அதுவுமே நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இன்னும் சில மாநிலங்களுக்கும் அந்த வேகன்சி அப்படின்றது கம்மியாக வந்திருக்கு. ஸோ மேபி என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா, பாஸ் பண்ணி போகிறாங்க, கிளர்க் பாஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, ஸோ பிஓ போனால் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ரெஷரைஸ்டு ஜாபாக இருக்கும் பிஓ. நம்ம கிளர்க்லேயே நம்ம ஒரு சேஃப்டி சைடாக இருந்துக்கலாம், சேஃபர் சைடாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க, ஓகேவா. பட் என்னோட சஜஷன், என்னோட பர்சனல் சஜஷன் இது. பட் மேபி உங்களுக்குலாம் ஒப்பீனியன் மாறலாம், எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒப்பீனியன் மாறலாம். அப்படி கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வேலைகளை நம்ம எடுத்து நம்ம பண்ணாதான் நம்மளும் அடுத்த கட்ட இடத்துக்கு போகலாம், நம்ம க்ரோத் ஆக முடியும், ரைட், ஓகேவா. ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஜாப்லேருந்து நம்ம ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அப்போ தான் அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாபாக இருக்கும்ல. நம்ம லைஃப் ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரி மாறும், நம்மளோட அப்பா அம்மா நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ கிளர்க் பாஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷமோ 3 வருஷத்துலேயோ பிஓ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஜேஐபி, சிஏஐபி இந்த எக்ஸாம்லாம் முடிச்சு அடுத்த லெவலுக்கு போங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் எதனால் நம்மளோட தமிழ்நாட்டில் வேகன்சி கம்மியாக வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம், இம்பார்ட்டண்டான சில கீ டீட்டெயில்ஸை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் இதை எடுத்து போய் அறுக்க போகிறது கிடையாது, அதான் உண்மை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைனா நம்ம வந்து கோர்ஸ் சேல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோவில் நீங்கள் சரி எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இது எதுவுமே நான் எடிட் பண்ணது கிடையாது, எல்லாமே நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண விஷயங்கள் மட்டும்தான். தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னையிலேருந்து ஆரம்பிக்க போகிறது அப்படின்னா 17ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சரி, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ 7லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும், 7ஆம் தேதி போய் அப்ளை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி நியூ ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட் தான் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இன்னிலேருந்து ப்ரிலிம்ஸுக்கு எப்படி படிக்கணும், மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும், ஸோ உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அதையுமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேவா. சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகிறது அப்படின்னா இவங்களே போட்டாங்க. ஸோ டென்டேட்டிவ்லி தான் சொல்லியிருக்காங்க, நடக்கலாம். பிப்ரவரி 2025 கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் நடந்துடும். அதேமாதிரி மார்ச் ஏப்ரல் 2025 மெயின்ஸ் நடப்பதா போட்டுட்டாங்க. கண்டிப்பாக இந்த டேட், அதாவது மார்ச் ஏப்ரல் அப்படின்னா மார்ச் கடைசி வீக்கில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிப்ரவரி ஃபுல்லாக எக்ஸாம் நடந்துட்டு மார்ச் ஒரு 2-3 வீக்ஸில் எக்ஸாம் விட்டுட்டு மறுபடியும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட நம்மளுக்கு எக்ஸாம் வைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. எப்படி படிக்கணும் அப்படின்றது, ப்ரிலிம்ஸ் எப்படி படிக்கணும், மெயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நிறைய மாணவர்கள் கொஸ்டின் கேட்குற பட்சத்தில் நம்ம அதை தனியாக வீடியோவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எதுலேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, சரி. நெக்ஸ்ட் விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போது எனக்கு ஹிந்தி தெரியும். ஸோ தமிழ் மாணவர்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நினைப்பேன், எனக்கு ஹிந்தி தெரியுது சார், அதனால் நான் வந்து மத்திய பிரதேஷ் போகிறேன், இல்லைனா வந்து குஜராத் போய் அப்ளை பண்ணுறேன். தாராளமாக அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க. ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்டர் சர்க்கிள் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. நோ ப்ரொவிஷன் ஃபார் இன்டர் சர்க்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஜூனியர்
அசோசியேட்ஸ் நல்லா மைண்டில் நிறுத்திக்கோங்க. நான் வந்து எனக்கு ஹிந்தி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நார்த்தில் தான் போய் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு பிஓ மாறிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்டர் சர்க்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஓபிசி மாணவர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வந்தால் எங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயரில் வந்தால் மட்டுமே நீங்கள் அதுக்கு சூட்டபிள். ஓகேவா? அதே கிரீமி லேயர் வரீங்க அப்படின்னா கிடையாது. நாட் என்டைட்டில் ஃபார் எனி ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஸோ ஓபிசி நான் கிரிமி லேயரில் வர மாணவர்கள் மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷனில் ரிசர்வேஷன்லாம் வருவாங்க. நல்லா மைண்டில் நிறுத்திக்கோங்க. அதுவுமே நீங்கள் எதுக்கப்புறம் வாங்கியிருக்கணும், இதுவும் ரொம்ப முக்கியம். 1/4/2024. ஸோ நான் ரீசெண்டாக ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போகும்பொழுது அவங்க இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஓபியூ சர்டிஃபிகேட் இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் வர ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும் தான் வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆகிட போகுது. அதனால இதை மைண்டில் நிறுத்திக்கோங்க. இப்போ போய் எடுங்க. இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்தால் நீங்கள் நெக்ஸ்ட் 1 இயர் வேலிடிட்டி அது. ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் இருக்கும். கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் எடுக்கிறதுன்றது கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அதான் நல்லது. அது மாதிரி இடபிள்யூஎஸ். ஸோ இடபிள்யூஎஸ் மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த செட்டப், அதாவது ஃபார்மட் வந்து ஃபினான்ஷியல் 24 இதோட ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணணும். வேலிடிட்டி வந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்கணும். மைண்டில் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2024 to 2025 இதுக்குள்ள அது வேலிடிட்டி இருக்கணும், வேலிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அதோட ஃபார்மட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 23-24 இருக்கணும். அந்த ஃபார்மட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ப்ரிலிம்ஸ் போறீங்க, மெயின்ஸ் போறீங்க அப்படிலாம் கிடையாது. ஓபிசி சர்டிஃபிகேட் எவ்ரி இயர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிரிமினல் இயர் சர்டிஃபிகேட் எவ்ரி இயர் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரிலாக்ஸேஷனுக்கு வருவோம். நீங்கள் எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்? நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 20 வயசு நாட் பிலோ, 20 வயசு கீழே இருக்கக்கூடாது, 28 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஜென்ரல் கேட்டகரி. ஓகேவா? நார்மல் கேட்டகரியில் வர மாணவர்கள் ஆஸ் ஆன் 1/4/2024 அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த டைமில் கரெக்டாக 28 வயசு இருக்கணும். அதாவது கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹாவ் பீன் நாட் ஏர்லியர் தென் 2/4/1996. அதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. 1996 நான் மார்ச் மாதம் பிறந்திருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. மார்ச் 31 பிறந்திருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் ஜென்ரலில் வரக்குள்ள. ஓகேவா? அதே மாதிரி 1/4/2004 அப்புறம் பிறந்திடக்கூடாது. அதுக்கப்புறம் பிறந்தக்கூடாது. அதாவது நான் 2/4/2004 பிறந்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். இப்போ ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ரிலாக்ஸேஷன் அதே தான், நார்மல் தான். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 5 வருடங்கள், ஓபிசி மாணவர்களுக்கு வந்து 3 வருடங்கள், பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 வருடங்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி வந்து 15, ஓபிசி கேட்டகரி வந்து 13 வருஷங்கள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது வேணுங்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதான், அந்த டேட்டுக்கு முன்ன பின்ன அது கரெக்டாக நீங்கள் உங்கள் டேட்டை கால்குலேட் பண்ணணும். ரிலாக்ஸேஷன் பண்ணுறவங்களுக்கு அதான். இப்போ 28 வயசு சொல்கிறாங்களா, 28 + 3 எவ்வளோ வருது? 31 வயசு. உங்களுக்கு 31 வயசு கம்மியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? அது மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 28 + 5 வரும். அந்த மாதிரி கேட்டகரியில் 33 வயசு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ யூ ஆர் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அது அப்ளை பண்ணுறதுக்கு. சரி, எப்படி எக்ஸாம் நடக்க போகிறது அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது, மெயின்ஸ் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங் இருக்க போது. எல்லாமே வந்து செக்ஷனல் டைமிங் தான். 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம். இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் தான். இதில் எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, ஓவரால் கட் ஆஃப் மட்டும்தான். ரொம்ப 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 நல்ல விஷயம் இது, செக்ஷனல் கட் ஆஃப் இல்லாதது. நீங்கள் வெறும் நீங்கள் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எது கம்மியாக வருதோ, இப்போ கான்ஸ் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் புஷ் பண்ண பார்க்கணும். ஒரு 20-35 கொஷனில் ஒரு 20-25 கொஷின் புஷ் பண்ணிட்டு ரீசனிங்கும் இங்கிலீஷும் நல்லா பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே இந்த எஸ்பிஐ ஜேஏ அப்படின்றத ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். இப்போ மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 2 மணி நேரம் 40 நிமிஷம் நடக்க போது. கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போது, இங்கிலீஷ் இருக்க போது, குவான்ஸ், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ரீசனிங் தான் வரப்போகுது. இதுலேயுமே செக்ஷனல் டைமிங் கிடையாது. மெயின்ஸுக்குமே செக்ஷனல் டைமிங் கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து செக்ஷனல் டைமிங்ன்ற மாதிரி இந்த செக்ஷனல் டைமிங் சொன்னேன், செக்ஷனல் மார்க் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜிகேல 2 மார்க் எடுத்தாலும் இது இங்கிலீஷில் 40க்கு 38 எடுத்திருந்தீங்க, இதில் ஒரு 28 சம்திங் எடுத்திருக்கீங்க. ஓவரால் மார்க் தான் கவுண்ட் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் ஜிகேல வெறும் 2 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, அதுக்கு கட் ஆஃப் வந்து வைக்க மாட்டாங்க. செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, பட் செக்ஷனல் டைமிங் இருக்குது. அது மட்டும் மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஒரு டைமிங் இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து எவ்வளோ டைமிங் அப்படின்னா 30 நிமிஷம்.
இங்கிலீஷுக்கு 35 நிமிஷம், குவான்ஸ் ரீசனிங்க்கு 45 நிமிஷம். ஆனால் ரீசனிங் கவனிங்க 60 கொஷின் வரும். இதே வந்து குவான்ஸுக்கு வந்து 50 கொஷின் வரும். ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகேலேயே 50 கொஷின் வரும். இங்கிலீஷ் மட்டும் 40 கொஷின். இதுதான் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 200 கொஷின் உங்களுக்கு வருது. இது மட்டும் நல்லா மைண்டில் எடுத்துக்கோங்க. செக்ஷனல் டைமிங் கிடையாது. தைரியமாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷன் ஏதோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனால் அதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நம்மளோட ஸ்ட்ராங்கான செக்ஷனில் நம்மளுக்கு கொஷின் ரொம்ப டஃபாக வச்சுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதை நம்பி போக தேவையில்ல. நம்ம எல்லா செக்ஷன்லையும் கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போகும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி போகலாம். சென்னை ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சென்னை ரீஜன் ஜூம் பண்ணுறேன், நல்லா கவனிங்களேன். சென்னை ரீஜனில் மொத்தமாக நம்மளுக்கு 336. ஸோ பாண்டிச்சேரி கரெக்டு தான், 4 வேகன்சி வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் செக்ஷன் வைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கேட்டகரி வைஸ் சரி, ஜென்ரல் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஜென்ரல் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் ஒரு 147 பிளேஸ் வந்திருக்கு. இடபிள்யூஎஸில் 33 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி 90, எஸ்டி மாணவர்களுக்கு வந்து 3, எஸ்சி மாணவர்களுக்கு 63. அதே பாண்டிச்சேரி பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு ஒரு சீட்டு, ஜென்ரலுக்கு 3 சீட் தான் கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா. ஓகேவா, இதுதான் நம்ம 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 தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உள்ள வேகன்சி. மொத்தமே 340 அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். மற்ற ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் பாருங்களேன், குஜராத்தில் 1073. அதே மாதிரி வந்து மத்திய பிரதேஷ் வந்து 1317. பாருங்க 4 டிஜிட் போயிருக்கு. வெஸ்ட் பெங்கால் பாருங்க, வெஸ்ட் பெங்கால் 1254. மகாராஷ்டிரா 1163. இதெல்லாம் ஏன் அப்படின்னா மேபி அவங்க அங்கே வேலை செய்கிற நார்த்தில் வேலை செய்கிற கிளர்க்காக இருக்கவங்க அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அதுதான் நம்மளுக்கு இன்டெரக்டாக சொல்ல வருது. ஸோ அது மாதிரி பீகாரில் பாருங்கள் 111 இருக்குது, 41, 1111 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே நார்த் சைடு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நல்ல வேகன்சி தான் வந்திருக்கு. பட் நம்ம தமிழ்நாடு, கேரளா பார்ப்போமா, கேரளா, கர்நாடகா. ஸோ திருவனந்தபுரம் கேரளா பார்த்தீங்கன்னா 426 வந்திருக்கு. ஸோ பெங்களூர் பார்த்தீங்கன்னா அவங்க பாவம், அவங்களும் பாவம், அவங்க நம்மளோட பாவம்பா. கர்நாடகா வெறும் 50, ஆந்திர பிரதேஷும் ரொம்ப 50. ஸோ நம்ம எவ்வளோ தேவலாம் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா பார்க்கக்குள்ள ஓகே நம்ம தமிழ்நாடுக்கு 300 வந்திருக்கு அப்படின்றது நம்ம மனசு தேர்த்தருக்கு. ஆனால் நிறைய ஸ்டேட்ஸில் 1000+ வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அவ்வளோதான்ப்பா, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், ஏன் வேகன்சி இப்படி வந்தது. அது மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, சரி ஓகே. நம்மளோட இன்னி எடிட்டோரியல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காமல் அதையும் போய் பார்த்துருங்க. நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.